Hello friends, இன்னைக்கு நாம June 4 current affairs என்னலாங்கிறத பார்க்க போறோம். In case if you have any doubts in previous videos, please ask in comment section. I will reply. Come on, let's go inside the video. First news is US Vice President Kamala Harris spoke to Prime Minister Narendra Modi and other world leaders on US global allocation plan of COVID vaccines. யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் குளோபல் லீடர்ஸோட ஒரு சின்ன டிஸ்கஷன் வேக்சின், அதாவது கோவிட் வேக்சின் அலோகேஷன் பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரேம் ஒர்க் படி 80 மில்லியன் வேக்சின்ஸை பை த எண்ட் ஆஃப் ஜூன்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக 25 மில்லியன் வேக்சின்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். வேக்சின்ஸ் பண்ணி ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். ஸோ யூஎஸோட பிரசிடென்ட் ஜோ பைடன், வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ். So next news என்ன அப்படின்னா, Social Justice and Empowerment Minister Thawar-Chand Gehlot will launch the SAGE project to select, support and create a one-step access of elderly care products and service by credible startups. ஸோ என்ன அப்படின்னா, சேஜுங்கிற ப்ராஜெக்ட் எல்டரி பர்சன்ஸ்க்காண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்டர் பர்சன்ஸோட நெசசிட்டியை ஸ்டார்டர்ஸ் மூலமாக ஃபுல்ஃபில் பண்ணுறதுங்கிறதா இந்த ப்ராஜெக்ட். சேஜ் அப்படின்னா சீனியர் கேர் ஏஜிங் க்ரோத் என்ஜின். ஸோ யாரோட ரெக்கமெண்டேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எம்பவர்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி. இதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எல்டர்ஸோட, அதாவது டோட்டல் பாப்புலேஷனை எல்டர்ஸோட பர்சன்டேஜ் 2001 7.5% இருந்தது. ஸோ அது 2026 ஆல்மோஸ்ட் 12.5 ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 2050 19.5% விட எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வயசானவங்க அதிகமாகிடுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கேரிங் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் ரத்தன் லால் கத்தாரியா அண்ட் யூனியன் மினிஸ்டர் தெரியும் தாவர்சந்த் கெலாட். Next news, National Council of Science Museum India is collaborating with the Science Museum Group London for an international traveling exhibition called Hunt for the Vaccine. ஸோ என்னென்னா, நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம் இந்தியாவும் சயின்ஸ் மியூசியம் குரூப் லண்டனும் ஒரு கொலாபரேஷன் சைன் பண்ணியிருக்காங்க. ஹண்ட் ஃபார் த வேக்சின் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராவல் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இந்த எக்ஸிபிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேக்சின் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்க, அதோட டெவலப்மெண்ட், ப்ரொடெக்ஷன், டிரான்ஸ்போர்ட், டெலிவரிக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்கிறத டெல் பண்ணுறது தான் அந்த எக்ஸிபிஷன். ஸோ இந்த எக்ஸிபிஷன் டெல்லியில் 2022 நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ நியர்பை லொக்கேஷன் ட்ராவல் பண்ணுறதுக்கு மொபைல் சயின்ஸ் எக்ஸிபிஷன் எம்எஸ்சி பஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா, சூப்பர் பக்ஸ் த எண்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ், வேக்சின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியமோட டைரக்டர் ஜெனரல் ஸ்ரீ அஜித் தத்தா சௌத்ரி, ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கட்டா. சயின்ஸ் மியூசியம் குரூப்போட சேர்மன் டேம் மேரி ஆச்சர், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் யார் அப்படின்னா பிரகல் சிங் பட்டேல். Next news, US President Joe Biden is set to ban Americans from investing in dozens of Chinese tech and defense firms with alleged military ties. US President என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கன்ஸ் சைனீஸ் டெக் அண்ட் டிஃபென்ஸ் ஃபிர்ம்ஸ் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஆர்டர் 2 ஆகஸ்ட்லேருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. ஸோ இதனால் 59 ஃபர்ம்ஸ் கிட்ட அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சைனீஸோட ஜென்ரல் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன், சைனா மொபைல் லிமிடெட், காஸ்டர் குரூப் எந்த ஒரு பப்ளிக் ட்ரேடட் செக்யூரிட்டிஸ்லையுமே பை பண்ணவோ செல் பண்ணவோ கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட பிரசிடென்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. Next news, Prime Minister Narendra Modi has expressed grief over the demise of former President and Prime Minister of Mauritius, Padma Vibhushan Sir Anirudh Jugnauth. ஸோ சார் அனிருத் ஜுக்நாத் இறந்துட்டாங்க. இவங்க யார் அப்படின்னா, மொரிஷியஸோட ஃபார்மர் பிரசிடென்ட் அண்ட் ப்ரைம் மினிஸ்டர். ஸோ இவங்க ப்ரைம் மினிஸ்டராக மோர் தென் 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்திருக்காங்க. அண்ட் பிரசிடெண்ட்டாக 9 இயர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ஏஜ் 91. இவங்க த ஃபாதர் ஆஃப் த மௌரிட்டியன் எக்கனாமிக் மிராக்கல் ஆஃப் த 1980s யாருன்னு கேட்டால் அனிருத் ஜுக்நாத். Next news, France is halting joint military operations with Mali over last week coup in the West African Union. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், ஆஃப்ரிக்கன் யூனியன் மாலியை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி ஃப்ரான்ஸும் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அவங்களோட மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை. ஸோ அவங்களோட சிவிலியன் ரூல் ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் இந்த சஸ்பென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்ஸோட கேபிட்டல் பாரிஸ், கரன்சி யூரோ, பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான். மாலியோட கேபிட்டல் பமாகோ, கரன்சி வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் CFA ஃப்ராங்க்.
Next news, the Indian men's and women's cricket teams reached Hampshire Bowl, England, venue of World Test Championships and will undergo quarantine. இந்தியாவோட மென்ஸ் அண்ட் விமென்ஸ் கிரிக்கெட் டீம் வந்து இங்கிலாந்து ரீச் ஆயிருக்காங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ஸ்காண்டி இப்போ குவாரண்டைனில் இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் மொபைல் நெட்வொர்க் சர்வீஸ் இன் லடாக் நியர்லி 100 towers would be installed in next couple of months. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லடாக்கில் மொபைல் நெட்வொர்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால 100 டவர்ஸ் வந்து நெக்ஸ்ட் 2 monthsக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனியன் டெரிட்டரிஸோட ஐடி செக்ரட்டரி யார் அப்படின்னா சகுத் பிஸ்வா. Next news என்னன்னா, Oxygen Mitras, a new initiative was taken in Bikaner district of Rajasthan for maximum use of oxygen. ஸோ Bikaner district of Rajasthanல ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சிஜன் மித்ராஸ். ஸோ வேஸ்டேஜ் ஆகிற ஆக்சிஜன் கோவிட் கேர் சென்டரில் ஃபுல்லாக வேஸ்டேஜ் ஆகிற ஆக்சிஜன் எவ்வளோ தூரம் ப்ரிவென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு பெர் டேக்கு 100 cylinders ஆஃப் ஆக்சிஜன் வந்து சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஹாஸ் இங்க்ட் a pact with the Union government for $2.5 million loan assistance to upgrade road infrastructure in Sikkim. சிக்கிமோட ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி $2.5 million வந்து லோன் அக்ரிமெண்ட் ஏடிபியோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரெடினஸ் ஃபினான்சிங் லோன் வந்து மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காங்க. ஏடிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மண்டல் யுயாங் ஃபிலிப்பைன்ஸ், பிரசிடென்ட் வந்து மசட்சுகா அசகாவா. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஆர்பிஐயோட பை மந்த்லி மானிட்டரி பாலிசி ரேட்ஸ். ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. 6th டைமாக வந்து அதே ரேட்ஸ் தான் வச்சுருக்காங்க. பாலிசி ரெப்போ ரேட் வந்து 4%, ரிவர்ஸ் ரெப்போ 3.35%, எம்எஸ்எஃப் 4.25%, பேங்க் ரேட் 4.25%, சிஆர்ஆர் 4%, எஸ்எல்ஆர் 18%. ஸோ சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜிடிபியை வந்து கட் அவுட் பண்ணியிருக்காங்க. 10.5% இயர்லியராக சொல்லியிருந்தாங்க. இப்போ 9.5% தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து 5.1% ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், 4th June இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன். ஸோ இந்த டே எதுக்குன்னா, சில்ட்ரனோட ரைட்ஸை வந்து காட் பண்ணுறதுக்காக. ஸோ இன்றைக்கி நியூஸை ஸ்டடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் படிக்க விரும்புனீங்க அப்படின்னா நம்ம ஜிகே மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.